யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவரு ஒரு பாதையை நமக்கு திறந்துட்டாருன்னு சொன்னா, ஒரு திறந்த வாசலை நமக்கு வச்சுட்டாருன்னு சொன்னா, அது யார் நினைச்சாலும் பூட்டவே முடியாது. நமக்கு வழி திறக்கப்பட்டதாக இருக்கும். இதுக்கு வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகும்போது இவங்க பலிக்கு பெருகி இருக்கிறாங்க, மிகுந்த சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, இவங்களை எதனா செய்யணும்னு சொல்லி ஒரு ராஜா, பாலாக்குன்ற ராஜா பிலேயாம் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த மக்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்களுக்கு ஒரு சாபம் கொடு அப்படின்றார். அப்ப அந்த தீர்க்கதரிசி அந்த மக்களை சபிக்க முற்படும் பொழுது ஆண்டவர் அவரை சபிக்க விடல, அந்த மக்களை ஆசீர்வதிக்க வச்சாரு. அந்த பிலேயாம் அவருடைய கழுதையில் அந்த ராஜா கிட்ட போகும்போது கழுதையின் வாயை திறந்து அந்த தீர்க்கதரிசிக்கு உணர்த்தியவர் ஆண்டவர். அவங்களை சபிக்க ஆண்டவர் விடவே இல்லை. அவங்க இன்னும் அவங்கள ஆசீர்வதித்து பெருக செய்தாரு. இன்னும் சில சமயங்கள்ல நமக்கு நாமே ஒரு தடையா இருப்போம், நமக்கு நாமே ஒரு பேரியரா இருப்போம், சில வாசலை நம்மளே பூட்டி இருப்போம். யோனா, ஆண்டவர் யோனா கிட்ட நினிவேக்கு போய் அந்த மக்களுக்கு பிரசங்கிக்கணும், நினிவே அழிந்து போயிடுன்னு சொல்ல சொன்னார். இந்த யோனா என்ன பண்ணாரு? நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போனார். அப்போ தர்ஷீஷுக்கு போகும்போது ஆண்டவர் அவர் போயிட்டு இருந்த கப்பல் அந்த கடல்ல புயலை வர வச்சு அந்த யோனாவை கடல்ல தூக்கி போட்டு 3 நாள் மீனினுடைய வயிற்றுல யோனாவை வச்சு 3ஆவது நாள் கரையேற செய்து அதே யோனாவை கொண்டு நினிவே மக்களுக்கு ஆண்டவர் பிரசங்கிக்க செய்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமளே நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பூட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு சிலர் நமக்கு திறந்து இருக்கக்கூடிய வாசல்களை பூட்டு போட ட்ரை பண்ணலாம். என்ன செஞ்சாலும் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நமது வாசலை திறந்தார் என்று சொன்னார் ஒருவராலும் அதை பூட்டவே முடியாது. என்ன காரியம் இருந்தாலும் சரி, என்னை சுத்தி எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கிறதே, எல்லாத்தையுமே பூட்டி இருக்குதே, இதுக்கு திறக்கவே முடியலையே, ஒரு திறந்த வாசலே இல்லையே, அடைப்பட்டு இருக்குதேன்னு நீங்க சிந்திக்கலாம். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுப்போம், இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரா இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யாருன்றத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே. இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை.